பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்க்கெட் ரிசர்ச் டிப்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டோரி என்ன நீ சொல்லு, அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்படினாலும் கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கோட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சூப்பரான சிட்டியில் ஆனந்த் அப்படிங்கிறவர் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காரு. அவரோட காஃபி ஷாப்புக்கு ஒரு மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் எல்லாருமே வருவாங்க. இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த ஒரு பிரேக் ஈவன் அந்த அமௌண்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. இன்னொன்று ப்ராஃபிட் போகணுன்னு பார்த்தாரு. அந்த அளவுக்கு போகலை. ஓப்பன் பண்ணி ஒரு 10 மாதம் அந்த மாதிரி ஒரு தருணம் தான். கண்டிப்பாக போகும், இன்னும் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்த்துட்ருக்காரு. இந்த தருணத்தில் அவரோட காஃபி ஷாப்புக்கு ஈவினிங் போல் ஒரு வயசான தம்பதிகள் சாப்பிட வருவாங்க. இவர் டிகிரி காஃபி இவரோட காஃபி ஷாப்பில் ரொம்ப பிரபலம். ஸோ அங்கே குடிக்க வராங்க. இப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த தாத்தா வரலை. ஸோ இவர் போய் என்னன்னு கேட்குறாரு அந்த பாட்டிகிட்ட. அவங்க அவ்வளோதான், இனி வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமை மட்டும் மிஸ் பண்ணாமல் அந்த பாட்டி வர்றப்பெல்லாம் இவரும் சேர்ந்து அந்த பாட்டி கூட கொஞ்சம் காஃபி சாப்பிட்றது, பிஸ்கட் சாப்பிட்றது, ஏதாவது விசாரிக்கிறது, இன்றைக்கி எப்படி உங்கள் டைம் போச்சு, உங்களோட தோட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு புதுமையாக நம்ம ஏன் ஒரு நிகழ்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று தோணுச்சு. அவர் காஃபி ஷாப்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல முதுமையின் அனுபவங்கள் ஒருத்தர் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல அவங்க காஃபி ஷாப் மட்டும் இல்லை, ஒருத்தர் வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. ரொம்ப அந்நுண்ணியமான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிது. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது அந்த ஆனந்து தான். ஸோ நம்ம இந்த ஆனந்துக்கு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணுங்கிறத கிஃப்ட்டும் பண்ணி அவரோட பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரியோட விஷயம் என்னென்னா, கஸ்டமரோட நீடை நம்ம எப்படியெல்லாம் கவனிக்கிறோம். இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி எமோஷ்னலாக இருக்கிறவங்கள கூட அவங்கள மோட்டிவேட் பண்ணி அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கிறோம். அதில் நம்மளை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸும் நடக்குது, அங்கே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நடக்குது. இது அவங்களோட காஃபி ஷாப்பை அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ எதை நம்ம பண்ணாலும் அவங்களோட தேவை என்னங்கிறத சரியாக உணர்ந்து பூர்த்தி பண்ணி தெளிவான ரிசல்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக பெருசாக சக்ஸஸ் ஆகலாம். இது அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி. இதுதான் அந்த மார்க்கெட் ரிசர்ச்சுக்கான ஒரு ஸ்டோரி. தம்பி நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு எங்கேயோ உதைக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உதைக்கிறது அப்படியே இருக்கட்டும். முதல்ல நீங்கள் ஆக்ஷன் பிளானில் இறங்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை யோசிக்கிறத விட ஒரு செயல்முறை திட்டத்துக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியோட உங்கள் நிறுவனத்தோட சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக நம்ம பார்க்கப்படும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருண்.